பயிற்சி 5.2 அஞ்சாவது பாருங்க. பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகள் காண்க. பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா அது நீள்வட்டம், ஓகேவா. மைனஸ் வந்துச்சுன்னா அது அதிபரவளையம். இந்த நீள்வட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது? எக்ஸுக்கு கீழே இருக்கிற வேல்யூ அதிகமாக இருக்கா? இது ஏ ஸ்கொயர்னு கொடுக்கணும். அப்போ எக்ஸ் வந்து நெட்டச்சு. இதில் வந்து ஒய் ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற வேல்யூ அதிகமாக இருக்கா? அதனால் ஒய் வந்து நெட்டச்சு. இதை ஏ ஸ்கொயர்னு கொடுப்போம். இதில் வந்து இந்த சைடு எது இருக்கோ, ஓகேவா, இது அதிபரவளையம், அதனால் நெட்டச்சு குற்றச்சு வராது, குறுக்கச்சுன்னு கொடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 25ன்னு வருது, ஓகேவா. இதில் பெரிய வேல்யூலாம் பார்க்கக்கூடாது, எந்த வேல்யூ ப்ளஸ்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். இது ப்ளஸ், இது மைனஸில் இருக்குது, ஓகேவா. ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால இது குறுக்கச்சு, இதில் வந்து ஒய் வந்து குறுக்கச்சு. இப்படி தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 = 1. இது வந்து ஒரு நீள்வட்டம். இதன் நெட்டச்சு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அச்சு, ஓகேவா. அதனால் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25, பி ஸ்கொயரோட வேல்யூ 9. இதில் இருந்து ஏவோட வேல்யூ 25க்கு ரூட் எடுத்து 5, பியோட வேல்யூ 3, ஓகேவா. நமக்கு ஏ பை சியோட வேல்யூ வேணும். சியோட வேல்யூ வந்தது தான். ஏன்னா நீங்கள் வந்து மையம் வந்து 0,0ன்னு எடுப்போம். முனைகள் வந்து ஏவோட வேல்யூ வச்சு எடுத்துக்கலாம். சியோட வேல்யூ தெரிஞ்சால் தான் குவியம் கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா. அடுத்து ஏக்குவரையின் சமன்பாடுக்கு இ வேணும். சியை வந்து ஏஇன்னு ஆல்ட்ரு பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீள்வட்டத்துக்கு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும், ஓகேவா. அதே அதிபரவளையத்துக்கு சி ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் போகுதுங்க. நீள்வட்டம்னா குவியம் உள்ளே வரும், அதிபரவளையம்னா குவியம் வெளியே போகும். சிங்கிறது குவியம், அதிபரவளையத்துக்கு தான் ரெண்டையும் கூட்டினா குவியம் வர மாதிரி இருக்கும். அதனால் அதிபரவளையத்துக்கு குவியம் வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி வரும், நீள்வட்டத்தை குவியம் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். அதில் ஏ ஃபஸ்ட்டு வரணும், பி செகண்டாக வரணும். இதை மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25 மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போ 25 மைனஸ் 9 16. சி ஸ்கொயரோட வேல்யூ 16னா சியோட வேல்யூ 4. ஏன்னா ரூட் எடுத்தால் சி வரும், 16க்கு ரூட் எடுத்தால் 4. இப்போ ஏவோட வேல்யூ தெரியுது அப்படின்னா அது முனைகள். அதே சியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது குவியம், ஓகேவா. ஆனால் நமக்கு ஈக்குவரையின் சமன்பாட்டுக்கு ஈயோட வேல்யூ தெரியணும். ஈயோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா நம்ம சியை வந்து எப்படி எழுதலாம்னா சி ஈக்குவல் டு ஏஇன்னு எழுதலாம். அப்போ சிக்கு பதிலாக ஏஇன்னு எழுதிக்கிறேன். சியோட வேல்யூ 4 நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேவா. நமக்கு ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால 4 ஏவோட வேல்யூ வகுத்தல்ல வரும். அப்போ 4/5, ஏவோட வேல்யூ 5, இது ஈயோட வேல்யூ. அப்போ இ ஈக்குவல் டு 4/5. மையம் வந்து பார்த்திங்கன்னா 0,0, ஓகேவா. அதே சமன்பாட்டில் எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர், ஒய் ப்ளஸ் 3 ஸ்கொயர், அது மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா தான் மையம் வந்து மாறும், ஓகேவா. முனைகள் அப்படின்னாவே இது வந்து நெட்டச்சு எக்ஸ்ஹெச்னு சொல்லிட்டோம். எக்ஸ்ஹெச்சில் தான் டயக்ராம் வரும். அதனால் எக்ஸ்ஹெச்சில் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. இதே ஒய் நெட்டச்சுன்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு வரணும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 5, 0 முனைகள். அடுத்தது குவியம், ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, 0. இதுவும் எக்ஸ்ஹெச் நெட்டச்சுங்கனால எக்ஸ்ஹெச்சில் வரும். சியோட வேல்யூனா 4, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4, 0. ஏக்குவரையின் சமன்பாடு என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வகுத்தல் இ. இதில் ஏவோட வேல்யூ என்ன? 5, ஈயோட வேல்யூ 4/5. வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் வரதுனால இது மேலே போயிடும். இந்த 5 வந்து மேலே போயிடும். 5 25/4. அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுங்க, மறந்துடாதீங்க. கொஸ்டினில் கேட்டது இதுதான். மையம், குவியம், முனைகள் மற்றும் ஏக்குவரை. அடுத்த சமன்பாடின் வகை வந்து பார்த்திங்கன்னா இது நீள்வட்டத்துக்கான சமன்பாடுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டயக்ராம் வேணுன்னா வரையலாம். டயக்ராம் இருந்தாலும் நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் போடுறோம். மையம் 0,0னால அதை விட்டுருங்க. அடுத்து முனைகள் ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
ஓகேவா? முனைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, இங்கே ப்ளஸ் 5ன்னு வச்சுங்க, இந்த இடம் மைனஸ் 5ன்னு வச்சுங்க. 5,0 இங்கே வந்து மைனஸ் 5,0. ஓகேவா? இது நீள்வட்டங்கிறதுனால இதுக்குள்ளே தான் குவியம் வரணும். குவியம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ 5லேருந்து 1 கழிச்சு மைனஸ் 4,0 இங்கே 4,0. ஓகேவா? இது வந்து ஏ, இது வந்து சின்னு கொடுக்கலாம், எஸ்ன்னு கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஏ டேஷ்னு கொடுத்துங்க, இது வந்து சி டேஷ்னு கொடுத்துங்க. ஓகேவா? முக்கியமாக இங்கே எக்ஸ் வச்சு இங்கே ஒய் வச்சு போடுங்க. செகண்ட் சம் பாருங்கள். x² + 3 + y² 10 = 1. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது நீள்வட்டம் தான். இது ஒரு நீள்வட்டமாகும். இதை நெட் அச்சு ஒய் அச்சு, ஏன்னா ஒய்க்கும் கீழே இருக்கிற வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இங்கே ப்ளஸ் வந்தால் நீள்வட்டம், அதே மைனஸ் வந்து அதிபரவளையம். அதிபரவளையம்னா இந்த சைடு எக்ஸ் வருதோ ஒய் வருதோ அதுதான் குறுக்கச்சம்பம். குற்றச்சு கிடையாது, குறுக்கச்சம்பம். அது நீங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ இது நீள்வட்டம். அப்போ இதனுடைய வேல்யூ a² வேல்யூ 10, b² வேல்யூ 3. ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ √10ன்னு வரும். ஏன்னா ரூட் எடுத்தால் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், இந்த சைடு √10க்கு எடுக்க முடியாது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். பியோட வேல்யூ √3. ஓகேவா? c² = a² - b². a² வேல்யூ √10 மைனஸ் b², a² வேல்யூ 10 மைனஸ் b² வேல்யூ 3. ஏன்னா நம்ம இது ஏவோட வேல்யூ தான் ரூட்டு, இதை கண்டுபிடிச்சதுனால a² √10ன்னு ஞாபகம் வருது பாருங்கள். அந்த மிஸ்டேக் ஒரு சிலருக்கு வரும், அதை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிங்க. a² அப்படிங்கிறப்ப இங்கே பார்த்துங்க. ஓகேவா? அப்போ c² வேல்யூ 7. ஓகேவா? c² வேல்யூ 7 அப்படின்னா சியோட வேல்யூ என்னென்னா √7. ஓகேவா? சி. இப்போ சியோட வேல்யூ எப்படி எடுக்கலாம்? ஏஇன்னு எடுக்கலாமா? அப்போ ஏஇயோட வேல்யூ √7. ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா √7 வகுத்தல் ஏ வந்து இந்த வகுத்தல் வரும். ஏவோட வேல்யூ √10. அப்போ ஈயோட வேல்யூ எப்படி வரும்? தனித்தனியாகவே கூட இருக்கட்டும், ஏன்னா பின்னத்துக்கு வகுத்தலுக்கும் கீழே வகுத்தல் போகும்போது மேலே அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஒரே ரூட் கூட நீங்கள் சேர்த்து போடலாம், தனித்தனியாக போடலாம், தப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மையம் என்ன? 0,0. முனைகள் 0, ±a. ஏன்னா இதில் வந்து ஒய் வந்து நெட்டுச்சு, அதனால் இந்த சைடு வரும். 0, ±a ஓட வேல்யூ √10. குவியம் 0, ±c. 0, ±c ஓட வேல்யூ √7. ஏகோரைன் சமன்பாடு y = +or-a/e. ஏவோட வேல்யூ என்ன? +or- போட்டுங்க. ஏவோட வேல்யூ √10 வகுத்தல் ஈயோட வேல்யூ √7. மாமா √7. ஈயோட வேல்யூ என்ன? √7/√10. வகுத்தல் இங்கே வகுத்தல் இருக்கிறதுனால இது மேலே போயிடும். √10 இருக்கும்போது √10 ஸ்கொயர் வரும், ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். 10/√7. இது எக்ஸ், இது வந்து ஒய். ஓகேவா? இப்போ புள்ளி குறிக்கணும் அப்படின்னா மையம் 0,0 விட்டுருங்க. √10. ஓகேவா? √10னா இப்போ 9க்கு ரூட் எடுத்தால் 3 வருது, அப்போ 3.somethingன்னு வரும். நம்ம உதாரணத்துக்கு இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய இங்கே -√10 போடணும். அடுத்து இங்கே 0, √7. இப்போ இங்கே 0, -√7. இது வந்து a டேஷு, இது வந்து ஏன்னு கொடுத்துங்க. இது வந்து எஸ் டேஷ்
குவியத்துக்கு எஸ்ஸும் கொடுக்கலாம் சியும் கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்ட் சம் பாருங்கள். x²/25 - y²/144 = 1. இங்கே மைனஸ் வந்தாவே அது அதிபரவளையம். இது அதிபரவளையமாகும். இதன் குறுக்கச்சு வந்து எக்ஸ் அச்சு, ஏன்னா ப்ளஸில் எக்ஸ் தான் இருக்குது, ஒய் வந்து மைனஸில் போயிடுது. அதனால் நம்ம இதை மட்டும் தான் எடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா a² = 25. இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து நீள்வட்டத்தில் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அது a² எடுப்போம், ஏன்னா அது நடுவில் ப்ளஸ் வரும். அதுக்கும் இதுக்கும் இந்த வித்தியாசங்க, மைனஸ் வரதுனால நம்ம எக்ஸ் இந்த சைடு இருக்கிறது ப்ளஸில் இருக்கிறது வந்து a²னும் b² = 144. அப்போ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 12. c² கண்டுபிடிக்கணும் அப்படின்னா c² = a² + b². அதிபரவளையங்கிறனால குவியந்தான் வெளிப்பக்கம் வரும். ஓகேவா, குவியந்தான் லென்த்தாக இருக்கும், அதனால் ரெண்டையும் கூட்டுற மாதிரி வரும். c² = a² வேல்யூ 25, b² வேல்யூ 144. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 169. 169க்கு ரூட் எடுத்திங்கன்னா 13. அப்போ சியோட வேல்யூ 13. ஓகேவா, வழக்கம் போல் ஏஇயோட வேல்யூ 13. அப்போ ஏவுக்கு பதிலாக இ மட்டும் வச்சுங்க, 13 / ஏன்னு வரும். ஏவோட வேல்யூன்னா 5. ஓகேவா, ஈயோட வேல்யூ 13/5. இப்போ மையம் 0,0. முனைகள் வந்து எப்படி எடுப்போம், இது வந்து குறுக்கச்சு எக்ஸ் அச்சு. ஓகேவா, நல்லா அதை புரிஞ்சுங்க. அதனால் +or-a,0ன்னு வரும். ஓகேவா, அப்போ +or- ஏவோட வேல்யூ 5, 5,0. குவியங்கள் வந்து +or-c,0ன்னு வரும். +or- சியோட வேல்யூ 13,0. உங்களுக்கே தெரியும், முனைகள் 5 தான் வரும், குவியம் 13. குவியம் தான் இதில் அதிகமாக இருக்கும். நீள்வட்டம்னா முனைகள் அதிகமாக இருக்கும், குவியத்தோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஏகோரைன் சமன்பாடுனா +or-a/e. ஏவோட வேல்யூ என்ன 5/ஈயோட வேல்யூ 13/5. வகுத்தல் கீழே வகுத்தல் தான் இது மேலே போயிடும். 5 × 5 25/13. +or- போடுங்க, அதை போட மாட்டுறதுங்க. ஓகேவா, டயக்ராம் என்ன வரைஞ்சிக்கலாம், எக்ஸ்ஹெச்சுங்கிறதுனால நம்ம எக்ஸ்ஹெச் நல்லா லென்த்தாக போட்டுங்க. மையம் வந்து 0,0, அதை விட்டுருங்க. முனைகள் வந்து +or-5, +5, 5,0, -5,0. ஓகேவா, இது வந்து ஏன்னு கொடுங்க, இது வந்து a' கொடுங்க, மைனஸ் சைடு வருது. குவியம் வந்து பார்த்திங்கன்னா 13, இங்கே வச்சு இங்கே உள்ளுக்குள்ளே 13,0. இங்கே வந்து -13,0. இது வந்து s', இது வந்து s. xy இதை குறிங்க முக்கியமாக. 4வது சம் பாருங்க. y²/16 - x²/9 = 1. இது வந்து பார்த்திங்கன்னா இது அதிபரவளையம் தான். இதோட குறுக்கச்சு வந்து y அச்சு. இது அதிபரவளையமாகும். இதன் குறுக்கச்சு y அச்சுன்னு எழுதிடுறோம். வழக்கம் போல் a² வேல்யூ 16, b² வேல்யூ 9. ஓகேவா, ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3. அப்போ c² அப்படின்னா c² = a² + b². a² வேல்யூ 16 + b² வேல்யூ 9, 25. ஓகேவா, b² வேல்யூ 25னா c² வேல்யூ 25னா சியோட வேல்யூ 5. பாருங்கள், முனைகள் 4, குவியம் வந்து 5. 4 விட 5 அதிகம். எப்பயுமே குவியம் அதிகமாக தான் வரும் அதிபரவளையத்தில். ஓகேவா, இப்போ சியோட வேல்யூ 5 அப்படிங்கிறனால ஏஇயோட வேல்யூ 5 தான். அப்போ இ = 5/ஏன்னு வரும். ஏவோட வேல்யூ 4. மையம் வந்து 0,0. முனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒய் அச்சு குறுக்கச்சுங்கிறனால 0, +or-a வரும். 0, +or-4. குவியங்கள் 0, +or-c, 0, +or-5. ஓகே, ஏகோரைன் சமன்பாடு +or-a/e. +or- ஏவோட வேல்யூ 4 / ஈயோட வேல்யூ 5/4. வகுத்தல் கீழே வகுத்தல் தான் மேலே போயிடும். +or-16/5. டயக்ராம் வரையணும்னா ஒய் அச்சு குறுக்கச்சுங்கனால ஒய் அச்சு லென்த்தாக போட்டுங்க. மையம் 0,0 இருக்கட்டும். முனைகள் வந்து 0, 4.
0, +4 வைங்க. இது வந்து 0, -4. ஓகேவா? குவையும் உள்ளுக்குள்ளே வரும். 0, -5 இங்கே 0, 5. இது வந்து A, S, A', S'.